வாங்கிட்டு வந்திருக்கா. பாக்ஸ்ல வேற இருக்குன்னு. எல்லாம் ஃபேமிலிக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்குமா. வேற என்ன? நிறைய சாக்லேட்லாம் இருக்கு. வேற எதுவும் வாங்கிட்டு வரலையாண்ணா எனக்கு? நில்லு. இது என்னதுண்ணே? ஏம்ல தெரியாதா இதெல்லாம் என்னதுன்னு? எனக்கு எப்படின்னா தெரியும் இதை பத்தி. இது வந்து பிளே ஸ்டேஷன்ல, இது வந்து டிவியில் கனெக்ட் பண்ணி நல்லா விளையாடலாம். நம்ம வீட்டில் தான் டிவியே கிடையாது. மாதிரி எதில் கனெக்ட் பண்ணி நான் விளையாடுவேன்? ஆமா, டிவி பார்க்கணும். டிவி இருக்க வேலையை பார்க்கறதுக்கே நேரம் காண மாட்டுக்கு. இதை டிவி பார்த்து படிச்சு கிழிச்சிருவான். எல்லாம் உண்மையை சொல்லணும். எதுக்கு நீ எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா? என்ன லட்சம்ல அவன் படிக்கணும்னு தெரியுமா? அம்மா நானும் சின்ன பிள்ளையில விளையாட்டு பண்ணம்மா. போவோம் தம்பி கற்றுக்கிடுவான். சும்மா ஏசிட்டே இருக்காத அவனை. ஆமா, நீ இப்படி செல்லம் கொடுத்தா இன்னும் நல்லா விளங்கி வந்துடுவான். சரிம்மா கூல் டவுன் அவங்க. உங்களுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. என்னங்க பிடிங்க. நல்லா இருக்குமாக்கா? எவ்வளோ ரூபாமா இது? வேலையெல்லாம் எதுக்குமா, சும்மா கொடுத்துங்க. ஆனால் இதே மாதிரி சாலை தான் இங்கேயும் கிடைக்கி. வெளிநாட்டில் இருக்கிற சாலையும் இங்கே இருக்கிற சாலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இங்கே உள்ள சாலை மாதிரி இல்லைம்மா. இங்கே உள்ள சாலை தான் அங்கே எக்ஸ்போர்ட் ஆகும். நான் வாங்கி ஃபர்ஸ்ட் எனக்கும் தெரியாது. வாங்கி பில்லு போட்ட பிறகு தான் தெரியுது இது காஞ்சிபுரம் சாலைன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குமாக்கா, சூப்பராக இருக்கு. வேலையை சொன்னால் செருப்பால் அடிப்பாங்க. இந்த சாரி நான் கல்யாணத்துக்கு தான் கொடுத்தோமாக்கா. சரியா? ஏம்மா கல்யாணத்தை பற்றிலாம் பேசாதீங்கம்மா. ஏன்ல கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருக்கா? நீ வரதுக்கு முன்னாடி நான் பொண்ணுக்கெல்லாம் விசாரிச்சு பார்த்து வச்சிருக்கேன். பார்த்துக்கோ. ஒழுங்கு வரையதை கல்யாணம் பண்ணி வாழ வழியை பாரு. பரவாயில்ல, இதை நீங்கள் நேரடியாகவே சொல்லியிருக்கலாம் நான் கருப்பாக இருக்கிறேன் அப்படின்னு. ஐம் சாரி முருகேசன், என்ன தப்பா நினைக்காதீங்க. கவிதை பாடிய கண்கள், காதல் பேசின கைகள். உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்க்குறீங்களா? என்னப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்க, சொல்ல மாட்டேங்க ஒன்றும்? ஒன்றும் இல்லை மக்கா. இல்லை நான் உனக்கு வாங்கி கொடுத்த அழகு பார்க்கணும். ஆனால் நீ எனக்கு வாங்கி தந்துட்டு இருக்கா. ஏப்பா நானும் உங்களுக்கு செய்யணும்லப்பா. வயசு 28 ஆகுது. சின்ன பிள்ளையா நான் இன்னமும் நீங்கள் வாங்கி கொடுத்து உனக்கு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு சும்மா சந்தோஷமாக வாங்கி போட்டுக்கிடுங்க. பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குப்பா. வேஸ்ட் சட்டை இன்னும் 2 செட்டு உள்ள இருக்குப்பா. மாதிரி இந்த டிஷர்ட்டும் 4 கலரில் உள்ள இருக்கு. நான் சும்மா சாம்பிளுக்கு மட்டும் எடுத்து காமிச்சேன் உங்களுக்கு. சரியா? அந்த பனியனெல்லாம் நம்ம தூர போட்டுட்டு டிஷர்ட்டை போட்டுக்கோங்க. வெளியே எங்கேயாச்சும் போனோம்னா இந்த வேஸ்ட் சட்டை கட்டிக்கோங்க. சரியா? எப்பா மாடு மேய்க்கிறதுக்கு இந்த டிஷர்ட்லாம் எதுக்குப்பா? எங்கேயாச்சும் வெளியே போனால் நான் போட்டுக்கிடுதேன். சரியா? சரிப்பா உங்களுக்கு எப்படி சௌரியமா அப்படி பண்ணிக்கோங்க. சரியா? ஏம்மா அண்ணா என்ன ஹீரோ மாதிரிலாம் இருக்க? ஆளு நல்லா ஜம்முன்னு இருக்கா. ஃபோட்டோவில் பார்த்த மாதிரியே இருக்கான்னா அதோட சூப்பராக இருக்கா. ஆமாம்ல, அங்கே இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன். உடம்பு ஃபிட்டாக இருந்தால் நல்லா தானே இருக்கும். அப்படியா? அப்போ நானும் இனிமேல் எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்ப ஏற்ற போகிறேன். ஏத்து ஃபர்ஸ்ட் உட்கார் நீ. அட கடவுளே, எல்லா ஜாமானும் உழைச்சி பார்த்தாச்சா? அண்ணே நான் கேட்ட ஸ்பெஷல் ஐட்டமை கொஞ்சம் எடுத்து கொடுங்க அண்ணே. என்னல சொன்னா மறந்துட்டேன். வாங்கிட்டு எதுவும் மூஞ்ச பாருங்க. இன்னும் இருக்குல்ல பேக் எடுத்துக்கோ. அண்ணே சூப்பரோ சூப்பர்ண்ணே. ஓபன் பண்ணி பாரு பிடிச்சிருக்கானே. இல்ல பேக் சூப்பரா இருக்கல, அது எனக்கு கூட. நான் எங்கேயாச்சும் போனா எடுத்துட்டு போறேன். அம்மா லேப்டாப் சேஃபா வச்சிருக்கிறதுக்காக இந்த பேக்குமா? இதை போய் எடுத்து நீ சுத்துவியா? அப்படியா? சரி சூப்பரா இருக்குண்ணே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பத்திரமா வச்சு யூஸ் பண்ணிக்கோ. சரியா? சரி வாங்க சாப்பிட போவோம். சோறு குழம்பெல்லாம் ஆறி போயிருவது. அம்மா என்ன மனமனக்கு பார்த்தாலே வச்சு விடுமா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுமாக்கா எப்படி இருக்குன்னு. சீக்கிரம் போடுமா, பசி வயிற்று கில்லுது. போடுதம்ல, கொஞ்சம் பொறு. அப்பா எங்கம்மா இன்னும் வெளியே வரல? ஆமா வெளியே வந்த மாதிரி இல்ல. இவ்வளவு நேரம் என்ன பண்றாரு உள்ள? எப்போ? வரேன். சரி வரட்டும், தட்டுல போட்டு வச்சிருக்கேன் சோற. என்னக்கா? நல்லா பசிக்கு நல்லா சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் நீ. எப்பாடி அப்பா பாருங்களே எவ்வளவு சூப்பரா இருக்காங்க. ஆமா நல்லா ஜம்முன்னு இருக்காரே. இப்பா உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கா போட? அப்படின்னா என்னமாக்கா? நல்ல சௌரியமா இருக்காப்பா போடுறதுக்கு? நல்ல சூப்பரா இருக்குமாக்கா. எம்மா ஜெசிகா ஆண்டி பார்த்தனா மயங்கிடுவாங்க. வா மட்டும் சோத்தை தின்னுல. நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சோத்தை எடுத்து தின்னுங்க. எங்க சாப்பிட்டீங்களா? என்னது தோசையா? தோசைலாம் இல்லைங்க, சாம்பாரும் சோறும் தான். ஆம்லேட் போடலான்னு அந்த கரண்டி எடுத்தேன். சரி போடுறதுக்கு முன்னாடி கேட்டுக்கிடும் ஒரு வார்த்தை. மாதிரி சூடா இல்லாட்டி நல்லா இருக்காதுலாம். கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்டுதான். அப்பா உட்காந்துருக்காங்களா? அவங்களுக்கு வச்சு கொடு. சாப்பிட்டு முடிஞ்சங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு, வெளியே போகணும். என்ன வேலை? இந்த ஈஸ்வரி அக்கா மாமா வந்திருக்கா முருகேசா. அப்படியா? இப்போதான் நீங்க காலைல வந்திருக்காங்க. அப்படியா? சரி நல்ல பையன்லாம். நானும் வந்து பார்க்க நின்று சேர்ந்தே போகலாம். நீங்க பரவாட்டி வாங்குங்க, நான் சரசக்கா கூட போய் பார்த்துட்டு வந்துட்டு வரட்டு. சரி போயிட்டு வாமா தாயே. அங்கே போய் எதுவும் என்ன வாங்கிட்டு வந்தீங்க ஏது வாங்கிட்டு வந்தீங்கன்னு துரி கேட்டுட்டு இருக்காது பார்த்துக்கோ. ஏன் இப்படி சொல்றீங்க? எனக்குலாம் அப்படி வாங்குறது பிடிக்காது. பிடிக்காது சரி. ஆனால் அது கொடுத்தாங்க இது கொடுத்தாங்கன்னு மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நின்று அப்புறம் இருக்கும் உனக்கு பார்த்துக்கோ. சரி சாப்பிடுங்க, சாப்பாடு வைக்க பெருசா நீட்டு தாரு. கோவத்தை பாரு. கோவப்பட்டாலும் என்ன அழகா இருக்கா. என்ன கார்த்தி நைஸா நழுவி வெளியே போற?
மைடியர் அத்தான் அத்தாலாம் இருக்கட்டும். போனாட்டி கலெக்ஷன்ல 1000 ரூபா கம்மியா இருந்துச்சு, என்ன பண்ணா? அத்தான் சும்மா செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் தான். 1000 ரூபாய்க்கு என்னல செலவு? நல்லதுக்கு செலவு பண்ண ஒன்றும் இல்லை. இது கெட்ட பழக்கம் வச்சிருக்கியா? என் அத்தான் அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு. என்னல கொஞ்சம்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. போன வாட்டியோட இன்னைக்கு கொஞ்சம் ஸ்கின் நல்லா க்ளோவா இருக்கு பார்த்தீங்களா? அப்படியாலே அப்ப அந்த க்ரீம் இன்னும் போடணும்னு சொல்லியோ? போடுங்க தான், அதுக்கு என்ன? 1000 ரூபா திரும்ப அந்த க்ரீமு. ஆனா நல்ல வேலை செய்யுது, உங்க ஸ்கின் இன்னைக்கு சூப்பரா இருக்கு. அப்படியா கார்த்தி? சரி அப்படின்னு 2 வாங்கிட்டு வானா? சரி தான், அதெல்லாம் ஓகே தான். அந்த கண்ணாடி கொஞ்சம் கழட்டி போட்டா நல்லா இருக்கும். என்ன அழகா இருக்கீங்க, அந்த கண்ணாடி போட்டா தான் திருஷ்டி பூசணிக்க மாதிரி இருக்கீங்க. என்னலே திருஷ்டி பூசணிக்க மாதிரி கேவலமா இருக்கணும். அப்போ எத்தான் திருஷ்டி பூசணிக்கானா சும்மாவா? அது கலர் பார்த்துருக்கீங்களா? என்ன பல ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அது மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா அந்த கண்ணாடி தான் கொஞ்சம் உங்க பர்சனாலிட்டி கம்மி பண்ற மாதிரி இருக்குதான். அப்படியால கண்ணாடி கழுத்துனா கண்ணு தெரிய மாட்டேங்க, சரியா? இல்லாட்டி கழட்டி தூர போட்டுரும் பார்த்துக்கோ. நீங்க கவலைப்படாதீங்க தான், உங்களுக்கு இதோட சூப்பரா கண்ணாடி வாங்கிட்டு வரேன். பார்க்க ஹீரோ மாதிரி இருப்பீங்க, விஜய் தோத்து இருப்போங்க. அப்படியால சரி, கூட ஒரு 5000 ரூபா தானேன்னா உனக்கு. சரி தான், போயிட்டு வரேன். அழகு நம்மளுக்கு என்ன குறைச்சல், சூப்பரா தான் இருக்கும். சும்மாவா இவ்வளவு கலரான பொண்டாட்டி கிடைச்சிருக்கான். அவங்க அப்பா ஒத்த காலில் நின்னால எனக்கு பொண்ணு கொடுத்தாரு. இல்ல சங்கர், உன் அழகுக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாதுடா, போடா. வழி வர காணும். எட்டி மலரே, சங்கரு, ரிட்டன் பேப்பர்லாம் கணக்கு பார்த்து முடிச்சிட்டியா? பார்த்துட்டேன் போ. வியாபாரத்தை நான் தொடங்கி இப்போ நீங்க நடத்திட்டு வாரீங்க. கார்த்தியும் கணக்கு வழக்குல எல்லாம் கரெக்டா இருக்க சொல்லு, சரியா? இன்னும் எனக்கு இந்த வெங்காயம் மிளகா போட்டு ஆம்லேட் எடுத்துட்டு வந்திருக்கா. ஹாஃப் பாயில் கொண்டா. நேரம் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ போய் ஹாஃப் பாயில் கொண்டா ஃபுல் பாயில் கொண்டான்னு இருக்கீங்க. கரண்டி சூடாக கண்ணத்தை பாலுக்கு வச்சிடும் பார்த்துக்கோங்க. சரி, நான் இதே சாப்பிட்டுக்கிட்டேன். டேஸ்டா இருக்க மாதிரி இருக்கேன். வேற எல்லாம் போடாதேன்னா இதே இருக்கட்டும். அதுக்கு என்னங்க, வேற ஹாஃப் பாயில் சுட்டு கொண்டுட்டா? ஏம்ல மருமாவில் போட்டு டென்ஷன் பண்ணிட்டே இருக்கான். இருக்கதை வச்சு சாப்பிடு. என்ன மாமா, பிடிச்சதை சாப்பிட்டு மாமா. அதுக்கு என்ன, நான் சும்மா தானே இருக்கேன். எவ்வளோ வேணுமோ செஞ்சு கொடுப்பேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேணா சொல்லுங்க, நான் பண்ணி கொடுப்பேன். கொடுத்து வச்சிருக்கணும் இப்படி மருமகா கிடைக்கிறதுக்கு. அது சரி. யாரு இந்நேரத்துக்கு? என்ன டீ, எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், காது கேட்க மாட்டேக்கா? கேட்கலக்கா, வேலை பார்த்துட்டு இருந்தா அந்த சவுண்ட் கேட்டிருக்காது. இப்பதான் மாமனாரும் அவரும் சாப்பிட்டுட்டு இருக்காருக்கா. முடிச்ச உடனே நம்ம கிளம்பி போயிடுவோம், சரியா? அப்படியா, சரி சரி. முடிஞ்சோடனே சத்தம் கொடு. இந்த ரேஷன் அரிசி கிடக்கு, அது கல்லெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு சுத்தப்படுத்திட்டு உட்காந்துருக்கேன், சரியா? சரிக்கா, முடிஞ்சோடனே உங்களை வந்து சத்தம் கொடுக்கேன், சரியா?